இருக்கு. நல்ல ஒரு காமெடி கலந்த நல்ல ஒரு ஹாரர் மூவி. ஓவராலாக வந்து அதாவது ஒரு மலையாளம் டப்டு மூவி, ஒரு காமெடி ப்ளஸ் ஒரு ஹாரர் ப்ளஸ் ஒரு சஸ்பென்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக படத்தோட மியூசிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அப்பப்போ சிரிப்பாகவும் இருந்துச்சு. ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவி தான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஒரு தமிழில் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு, இதை மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். நல்லா இருக்குது, ஸ்டோரி நல்லா இருக்குது. பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். அடல்ட்ஸ் நிறைய விரும்புவாங்க. முக்கியமாக ஹீரோயின்கான இந்த படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. மியூசிக் பெஸ்ட்டு. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது, பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லா தேட்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் சூப்பராக தான் இருக்குது. நம்ம கம்பெனியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இங்கே என்டையர் தமிழ்நாடு பிகேஆர் ப்ரொடக்ஷன்ஸில். ஆக்சுவலி கேரளாவில் செகண்ட் வீக் இந்த படம் ரன்னிங்கு. அந்த ரெஸ்பான்ஸை பார்த்து தான் தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சோடனே இப்போது வர உடனே மெயில்ஸ் வந்துச்சு. இன்னும் நிறைய ஷோஸ் ஓப்பன் ஆகிருக்கு நம்மளுக்கு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆடியன்ஸோடையும் பார்த்தோம், அவங்க ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, பேய் படம்னா ஒரு ரியல் லைஃப் பேய் வந்தால் எப்படி இருக்கும்? நார்மலாக ஒரு பேய் படம் பார்த்தீங்கன்னா நிறைய சிஜி இருக்கும், ஒரு பிஜிஎம்மை போட்டு உடைப்பாங்க. இங்கே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரியல் லைஃப் சினாரியோவில் பேய் வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இதில் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு அவேர்னஸ் தான் இதெல்லாம். ஒரு பாஸ்ட் ப்ரெசன்ட் கனெக்ஷன், இது வந்து அந்த மாதிரியான ஒரு மூவி. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. ஒரு ஹொரர் த்ரில்லர் மூவி நல்லா இருக்குது. ஃபேமிலியாக இருந்து பார்க்கலாம். 2 மணிக்கூர் போக தெரியாது. പിന്നെ புதிய நடமார் அபிலாஷ் வாரியரோட முதல் படம் நல்லா இருக்குது. கோபி சுந்தர் மியூசிக் சூப்பர். சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. பேய் வர சீன்லாம் பயமாக இருக்கு. பட் சட்டன்னு நம்ம நெட்டிடுவோம். ஃபேமிலியோட இருந்து பார்க்க. ஃபேமிலி வந்து பார்க்கப்பட்டவங்க யாரும் வயசானவோ ஆக்கணும்னாலும் யாரும் சண்டை பிடிச்சிட்டு போக மாட்டோம். என்னடா இது ஃபேமிலி படம் இல்லையேன்னு சொல்ல மாட்டோம். நல்ல படம். ஒரு படம் தம்பி. மியூசிக் அருமையாக இருந்துச்சு. பேய் படம் தான். பேய் படம் இன்ட்ரோ வரைக்கும் பார்த்தா அப்படி அள்ளு இல்லை அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த ஹீரோயின் வந்து அந்த பேய் கூட ஹீரோ 2 பாட வச்சாரா, அது நல்லா இருந்துச்சு. அது எதுக்காக பண்ணியிருந்தாங்க தெரியல, அது நல்லா இருந்துச்சு. தைரியம் நல்லா வந்துச்சு சார். நல்லா பண்ணியிருக்காங்க சார். சார் மெசேஜ்னா கமர்ஷியலாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிக்கும். ஸோ லொக்கேஷனாக இருக்கட்டும், மற்றபடி வந்து மியூசிக்காக இருக்கட்டும், கலர்ஃபுல்லாக இருக்குது சார். டிஓபி கூட நல்லா அருமையாக வந்துருக்குது. என்ன சார்? ஆமாம் பேய் படம். த்ரில்லி ஹாரர் தான். த்ரில்லிங்கான பார்க்கலாம் சார், என்ஜாய் பண்ணலாம் சார். நல்லா வந்திருக்கு சார். வித்தியாசமாக ஒரு 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 வரலாற்று கதை மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நல்லா அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். மெலோடி சாங்ஸில் ரொம்ப எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே. நம்ம பார்க்கலாம் சார். பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஜனரஞ்சமாக தான் வந்திருக்குது. ஆமாம் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.